ஆர்வமாகின்றது யோகாசன பயிற்சி. ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு வணக்கம். வாங்கோ. இனிய கலை உற்சாகமான வணக்கம் அணிக்க. இனிய கலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்க்கும் கேள்விப்பட்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் பார்ட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது எளியோர் யோகா அங்கம் 228. இன்று 20/1/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை 6ஆம் நாள் உலக தமிழ் மொழி நாள். தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் ஜனவரி மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பார்ட்டிவி. இன்றைய குறள் அதிகாரம் 84 பேதமை. குறள் 831. பேதமை என்பதொன்று ஜாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமை என்பதொன்று ஜாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல் என்ற திருக்குறளின் விளக்கம், அறியாமை என்று சொல்லப்படுவது எது என்றால் அது குற்றம் தருவனவற்றை கொண்டு நன்மை தருவனவற்றை கைவிடுதல் என்பதாகும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி, அயலானை நேசி ஆனால் வேலியை எடுத்து விடாதே என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவருகிறது எளியோர் யோகா அங்கு 228. உற்சாகமான வணக்கம். வணக்கம். அயலானை நேசி வேலியை எடுத்து விடாத. சரியா தான் இருக்கும். நன்றி. எல்லோரும் அன்போடு அழைத்தபடி பாம்புற சொந்தங்கள் இணைந்து தொடர்ச்சியா பயிற்சி செய்கின்ற இந்த இளையோர் யோகா பயிற்சியில தொடர்ச்சியாக செய்யறவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உண்மையும் சொல்ல போனா என்றுமே எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும், எங்களுக்காக நேசிக்கிறோம் நாங்கன்னு சொல்லுவோம், அவருக்காக நேரத்தை செல்வடியாம், அதை செய்து கொடுத்தோம் இதை செய்து கொடுத்தோம்னு சொல்லுவோம். ஆனா எங்களுக்கான நேரத்தை எடுக்க மாட்டோம். எடுக்க தவறின காலங்கள் பலதா போயிட்டுது. அது போனதா இருக்கட்டும். ஆனா இனிமேல் எனக்கா வேண்டி எனக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்து நான் செய்கிறேன், எனக்கான அந்த சின்ன சந்தோஷம், சின்ன பயிற்சி தான் செய்கிறேன், அவ்வளவு மனநிறைவை உங்களுக்கு தரும். அது நான் அனுபவத்துல காண்கிறேன். சில பேர் எனக்கு எடுக்க வேணும் தான் நேரத்தை எடுக்கவே மாட்டார், ஒத்தி வைப்பார், பிறகு செய்யலாம். ஆனா அதையும் தாண்டி நீங்க ஆர்வமா அடைஞ்சு சொல்ற இந்த இளையோர் யோகா பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் பயன் அளிக்கும் என்று உற்சாகமா நான் உறுதி கூறுகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்கோ, பயிற்சி செய்யுங்கோ, உங்களால முடிஞ்சதை உகந்த பயிற்சி எடுத்து செய்து கொள்ளும் அன்போடு அழைத்துக் கொண்டு இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். நிமிந்திரங்கோ, ஓடிவாங்கோ. மாணவர்கள் இப்போதான் நினைந்து வருகிறார்கள். இங்கே ஜியா நடேசன் அவர்கள், வாணி மோகன் அவர்கள், ஜெயம் அவர்கள், டேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பத்னி கமலகாந்தன் அவர்கள், நாகலவதி தில்லைதேவன் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடன் ராஜினி அல்போன்ஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். தமிழர் கல்விராஜன் அவர்களும் நிச்சயம் வீடியோ போட்டு இணைந்து கொண்டார். வஜிதா மோகன் அவர்களும் இணைந்திருக்கிறீங்க. செய்கிறீர்களா என்னவென்று சொல்லி அறிவித்தார்கள். டேவிட் அண்ணாப்பும் குரல் கொடுப்பதில்லை, கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பார், பின்பு சொல்லவே மாட்டார், விடைபெற்றார். நிச்சயமாக இணைந்திருங்கள். எல்லோரையும் அன்போடு அழைத்தபடி உற்சாகமாய் சின்ன பயிற்சி எப்பவும் போல நிமிந்திருந்து தூரம் தள்ளி வீடியோ வச்சுட்டு எங்களை யாரும் பார்க்கல, எந்த பதட்டமும் வேண்டாம், அமைதியா சின்முத்திர பிடியுங்கோ, கைய உள்ளுக்குள்ள வச்சிருங்கோ, நீட்டி வெளியில எங்களோட உடலை தாண்டி வெளியில நீட்டாதீங்கோ. அந்த முத்திரை என்ற இது முத்திரை விருப்பம் இல்லை என மடியில வடி வகையிருச்சு, முள்ளந்தண்ட நேர வச்சு கழுத்தை மடிக்காம அமைதியான உள்மூச்சு, அது ஆழமான உள்மூச்சையும் எடுத்து அமைதியா, எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. இருந்த இடம் தெரியாம இருந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த மூச்சு உள்ளுக்குள்ள போறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது. ஆனா அது நல்ல ஆழமா இருக்கணும், நல்ல அமைதியா இருக்கணும். முகத்தை சிரிச்சபடி சந்தோஷமா இறுக்கமா பிடிக்காதீங்கோ, கண்ணை மூடாதீங்கோ, கண்ணை இறுக்கி மூடாம பிழிஞ்சு மூடாம சாதாரணமா மடலை மூடி நல்ல வடிவா, ஒரு அவசரமும் இல்லை, இன்றைய நாள் எனக்கான நாள் என்ற மாதிரியும் இந்த உடல் உறுப்புக்கான நேரத்தை நான் கொடுக்கிறேன் என்ற போல உங்கண்ட வார்த்தைகளால இந்த 1 அல்லது 2 நிமிடங்கள் தான் வெறுமனே இது, அது அழகா நினைச்சுக்கொள்ளுங்க. இப்ப செய்ய போற பயிற்சியை கூட நல்ல ஆறுதலா செய்யுங்க. எண்ணிக்கை என்ற நிலத்துக்காக இருந்தெழும் பாதைங்க நோகடிக்க கூடாது. தட்டுப்பட்டுப்போம், இடிபட்டுப்போம், தூர நிலுங்கோ, ஃப்ரீயா செய்யுங்கோ. தூர வீடியோ வச்சுட்டு செய்யுங்கோ, வீடியோல தெரியணுமென்ல தள்ளி நின்று. இப்ப நாங்க உடலுக்கான கைகளை ஆட்டி அசைச்சு துள்ளி எழும்பி செய்யும் பயிற்சி இது. நல்ல வடிவத்தில் நல்லா துள்ளுங்கோ. மன்னிக்க
நல்ல வடிவா கையை நல்லா ஊத்துறமோ, நல்லா ஊதுமோ, மடியுமோ, காலை நீட்டுமோ, இப்படி கூட நீங்க சேர்த்துக்கலாம். மேலையும் கீழையுமா கை மிகவும் ஒருவித பயிற்சியா இருக்கும். ஆரம்பிக்கும் போது முழங்கால மடிச்சு இப்படி இருந்து கையை நல்லா விசுக்கி உங்களை தயார்படுத்திக்க. நாங்கள் நெடுக துள்ளித்தான் செய்வோம். இதை முயற்சிகள் எல்லாம் நன்றி. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பயிற்சி எடுத்தாலும் இது உகந்ததுன்னு நீங்க செய்வோம். இப்போ தப்பு கரைக்கு கையை பிடிச்சுக்கொண்டு இருந்து மூச்சை விட்டு கொண்டு கூட மற்றத்துக்கு அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. வடிவா காலம் அடிச்சு விடுவோம். நல்லா மூச்சுல கவனம் செஞ்சிடுவோம். முன்னுக்கு இருக்க காலை உயர்த்தி விடுவோம். கொஞ்சம் அகலமா வச்சுக்கொண்டு இடுப்பில கை வச்சுக்கொண்டு தலை கீழே மேல் நல்ல வடிவா மெதுவா. இப்போ வலப்பக்கம் இடப்பக்கம், வலம் இடம். வட்டமா வலப்பக்கமா? மெதுவா. இப்ப இடப்பக்கமா? நிமிர்ந்து நிக்கணும். சாதாரண மூச்சு. இப்ப கைக்கு நல்லா கையை முன்னுக்கு நீட்டி சுத்தி விடுவோம். உள்ளுக்கு மடியுங்கோ, நீட்டுங்கோ, மடியுங்கோ, நீட்டும். இப்ப அப்படியே கொத்தின கைய முன்னோக்கி சுத்த நிமிர்ந்து நிக்கணும். முட்டி போடாம மெதுவா. அதே மாதிரி மற்ற பக்கம் நல்லா மூச்சுல கவனம் செலுத்துங்க. சரி, இப்ப அந்த கைகளை கொண்டு வந்து தோள் மூட்டுல வையுங்க. வட்டமா பின்னோக்கி மிக நல்ல விரும்பி சந்தோஷமா ஆறுதலா செய்யணும். ஒரு அவசரமும் இல்லை, எனக்கு ஒரு வேலையுமே இல்லை. இப்ப இந்த மாதிரி நல்ல ஆறுதலா செய்யணும். சரி, இப்ப கைகளை நல்ல வடிவா உதறி கொள்ளுமோ, நிமிர்ந்து நில்லுமோ, பார்வையை நேர வச்சிருமோ, மூச்சுல இருக்கும். ஒவ்வொரு விரலா நீவி விடுங்கோ. அன்போட ஒவ்வொரு விரலா, எங்களுடைய விரல் அது என்னுடைய விரல், நல்லா உதறி விடுங்கோ. 2 கைகளையும் அவங்களோட அடித்து விடுவோம். நல்லா சத்தம் வர்ற மாதிரி. பின்பக்கம் 4 கையில வலி அன்போட தட்டி கைகளை தடாகத்துல செய்து கொடுக்கிற மாதிரி கோர்த்து பிரட்டி விடுவோம். நல்லபடியா விரல கோர்த்துட்டு பிரட்டி. மணிக்கட்டைகளை அடிச்சு விடுவோம் மெதுவா. பக்க கைகளுக்கு நல்லா உதவிடும். இடுப்புக்கு அதே போல மற்ற பக்கம் நல்ல வடிவா பெரிய வட்டம் 8 போடணும்.
பின்பக்கம் மாறி நிமிர்ந்து இப்ப கைகளை கொண்டு வந்து முழங்காலுக்குரிய வச்சு கீழே இருந்து மெதுவா 1 2 3 4 5 6 7 8 இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 சிறப்பு. இப்போ என்னுடைய பாதத்துக்கான பயிற்சி. விடல் குதி, கைகளை இடுப்புல வச்சிருக்கொள்ளலாம் அல்லது பிடித்து கொண்டிருக்கலாம். இடுப்பகையை வச்சு மெதுவான ஒரு பயிற்சி. இப்ப ஒரு கால் முழுமையான பாதம் இடத்துல ஒரு கால் குத்தி விரல் மாறி மாறி வரும். நல்ல மெதுவா ஒரு அசைவு மூச்சோடு சேர்ந்து சிறப்பு. இப்ப விரல்ல நடக்கணும். கைகளை உதறியபடி நல்லா திறந்து கூட்டலாம். கைகளை நல்ல வடிவா உண்ணி எழும்பி விரல்ல அழுத்தி உடல் பாரத்தங்க கொடுத்து மெதுவா செய்யலாம். சிறப்பு. இப்ப குதிக்கால் நல்ல வடிவா குதிக்கால மேல தூக்கியபடி குதிக்கால். சிறப்பு. பக்கவாட்டுக்கு Einmal unterschreiben. மூச்செடுத்து Tochter hat mir nicht Bescheid gesagt, dass sie nicht hier waren. Ja. Ist das immer so? இப்ப உள்காலுக்கு நல்ல வடிவா அழுத்தி சரி. மறுபடியும் விரல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கிறோம். கைகளில் விரல் கால்களில் திறக்கிறோம். சுருட்டினபடி சேர்க்கிறோம், திறக்கிறோம், சுருக்குறோம், சேர்க்கிறோம். மறுபடி நிறைவு செய்யறது விரல் குதி, விரல் குதி, விரல் குதி. சிறப்பு. இப்ப நான் ஒரு ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆரம்பிச்ச மாதிரி இந்த ஒரு பயிற்சியை செய்துட்டு ஆசனத்துக்குள்ள வருவோம். இது கொஞ்சம் கால அகலமா வச்சிருக்கணும். முழங்கால கொஞ்சம் முன்னுக்கு வளைக்கணும். இப்படி வேணும். அது நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன். ஆடாம நிக்கிற இந்த பயிற்சி. இது ஒவ்வொரு கைய மாறி ஆற்றம். இது இப்படி எழும்புவோம். கீழே இருந்து எழும்புறாரு. நல்ல வழியா உங்களுக்கு எது வசதியோ நல்ல அண்ணாந்து பார்க்கலாம், மூச்செடுத்து விடலாம், மெதுவா முழங்கால கொஞ்சம் வளைக்கலாம், நல்ல ஆறுதலாகவும் செய்யலாம். நன்றி. இது அவ்வளவு நல்ல பயிற்சி. இன்னைக்கு கட்டாசனம் முதல்ல பயிற்சி, பிறகு கட்டாசனம். இப்படி இருந்திருந்த நம்ம ஏண்டி ஒன்று சொல்றீங்களா? ஏண்டி பயிற்சி இப்ப 10 எண்ணிக்கைக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா மறுபடியும் பயிற்சி. இருக்கிறோம், எழும்புறோம். மெதுவா இருக்கிறோம், எழும்புறோம், இருக்கிறோம், எழும்புறோம். இப்ப கீழே இருந்தபடி இன்னொரு 10 எண்ணிக்கைக்கு உட்கட்டாசம். ரெடி. மூச்சை விட்டு கொண்டு கீழே போய் 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா எழும்புறோம். கைகள். சிறப்பு. இப்ப திரிகோணாசனத்துல 2வது நிலை இருக்கு தானே குரோஷ், அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து திரிகோணாசனம்
காலாகலமா வச்சு கைகளை விரிச்சிட்டு மெதுவா இங்காலையும் அங்காலையும் செய்துட்டு திரிகோணாசனம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தா போதும். நல்ல அகலமா வையுமோ மாறி இவ்வளவு இல்லை, நல்லா ஆட்டிக்கொள்ளுமோ, நல்ல வடிவா எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு. நல்லா மூச்செடுத்து விட்டு அப்படியே நிமிந்துட்டு காலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 அடி பயிற்சி காலகலமா வச்சு கைகள் விரிச்சிட்டு குனிஞ்சு வந்து பயிற்சி மாறி மாறி இங்காளி கை அந்த வலது கை இடது கால், இடது கை வலது கால், மெதுவா நல்ல வடிவா வளைச்சபடி ஆடிக்கொள்ளும். இப்போ மெதுவா எழும்பி அந்த திரிகோண ஆசனத்தின் நிலைக்கு நிற்க போறோம். காலை சேர்த்து நிறைவு செய்துட்டு அகலமா வச்சு அல்லது ஜம்ப் பண்ணலாம். மெதுவா கைகளை விரிச்சிட்டு அப்படியே சரிஞ்சு வந்து உங்களுக்கு முழங்கால் அடிக்கிற பிடிக்க முடியுமா அவடத்தை பிடிச்சபடி மேல் கைய பார்க்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா எழும்பி சரி. இப்ப மெட்ட பக்கம் செய்ய போறோம். ஜம் முழங்காலையே பிடிச்சாலே போதும், அல்லது இப்படி அடியில பிடிச்சு கொண்டு மேல பாப்பீங்கன்னாலும் சரி. கைகள் பக்கத்துல இடது கை வலது கால பிடிக்கிறோம், மேல் நோக்கி வலது கை உயர்த்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா திரும்பிட்டு சரி வாழ்த்துக்கள். இப்ப இந்த கோணாசனம் கால்களை சேர்த்து நின்று கைகளை ஆழமான மூச்சோட மேல் நோக்கி காதோரம் இழுத்து பிடிச்சிட்டு வலது பக்கம் சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா நேர வந்து கைகளை கீழே ஆறுதலா வரலாம். இப்போ மற்ற பக்கம் காலை சேர்த்து வச்சுட்டு மெதுவா ஒன்றோடு ஒன்று சேர்த்துட்டு காதோர கையை வடிவா எடுத்து பிடிச்சிட்டு இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா நேர வந்து கைகளை கீழே சரி. இது கோணாசன பயிற்சி. இந்த கோணாசனத்துக்குரிய பயிற்சி கைகளை சேர்த்து வச்சுட்டு இப்படி நீங்க வந்து வந்து ஓபன் செய்து பாருங்க. நல்ல வடிவம் வாரம் போறோம். மெதுவா வருவோம் ஒரு பக்கத்துக்கு, பிறகு அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு சரிஞ்சு சரிஞ்சு எழும்புறது. ஆனா முழங்கால் மடிக்க கூடாது, கூடி அளவு நிமிர்ந்து நிற்கணும், கால் சேர்த்து வச்சிருக்கணும், வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளக்கூடாது, நிமிர்ந்து நிற்கணும், கைகளை உண்டா வைக்க வேணும். ஒவ்வொரு பக்கம் சரிஞ்சு மாறி மாறி கூட செய்யலாம். நீங்க ஒரு பக்கத்துக்கு 5 முறையும் செய்யலாம். வலப்பக்கம் இருக்கா இடப்பக்கம் இருக்காவும் நீங்க இந்த பயிற்சியை செய்யலாம். கையை நல்ல வடிவா காதோரம் இழுத்து பிடிக்கணும். சரி, இது அவ்வளவு நல்ல பயிற்சி. நீங்க கைகளை மேல கொண்டு போகையும் சரி, கீழே கொண்டு வரைக்கையும் சரி, நல்லா ஆறுதலா கொண்டு போய் கொண்டுருவோம். கைகளுக்கு நொந்து போயிட்டு மற்றது கையை மேல நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கையை இழுத்து பிடிக்க முடியுதோ அந்த அளவு தூரத்துக்கு இழுத்து பிடிக்கணும். ஆனா நோகடிக்க கூடாது. சிறப்பு, நன்றி. இப்போ கண் பயிற்சி. நிமிர்ந்திருந்து ஓடிவாங்க. கண்ணுக்குரிய பயிற்சி. நல்ல வடிவா மேசையில கையை கொடுத்துட்டு நிமிர்ந்திருங்க. இருந்து செய்யக்கூடிய கீழே நிலத்துல இருந்து செய்யலாம். அரை பத்மாசனம் போட்டுக்கிட்ட செய்யலாம். கண்ணை மூடினபடி கண்ணை திறந்து செய்யற பயிற்சி அத்தனையும் செய்யணும். முதல்ல விழிகளை ஓடாம ஆடாம வச்சுட்டு
இறுக்கி மூடாம நோகடிக்காம சிரிச்சபடி மேல கீழே பாருங்க. மெதுவா பின்பு பக்கவாட்டுக்கு பாருங்க. வலப்பக்கம் இடப்பக்கம் பாருங்க. அப்படியே வட்டமா வலப்பக்கமா சுத்தி விடுங்க. இடப்பக்கமா மாறி சுத்தி விடுங்க மெதுவா வழிகளை. இப்போ மேல ஒரு 3 வினாடிகள் நிக்க வேணும். மேல பார்த்துட்டு 3 வினாடிகள் நிக்கிறோம். கீழே 3 வினாடிகள். மேல 3 வினாடிகள். கீழே. சரி, இவ்வளத்தையும் நாங்க கண்ணை திறந்து கொண்டும் செய்யலாம். மெதுவா கண்ணை திறந்து மேல பார்க்கிறோம், கீழே பார்க்கிறோம். மேல கீழே, மேல கீழே, வலப்பக்கம் இடப்பக்கம், வலம் இடம், வலம் இடம். பிறகு அப்படியே வலப்பக்கமாக சுற்றி வர வட்டம் போடுறது விழிகளால. பிறகு மெட்ட பக்கம் இடப்பக்கம் ஆறுதலா விழிகளை நோகடிக்காம மெதுவா செய்யறோம். அப்படியே மேலையும் கீழையும் பார்த்துட்டு நிறைவா மேல போய் ஒரு 3 வினாடிகள் நின்றுட்டு கீழையும் அந்த ஒரு 3 வினாடிகள் நிக்கிறோம். மேல 3 வினாடிகள் நிக்கிறோம். கீழே மெதுவா ஒரே இடத்துல பார்க்கிறோம். கீழே வலதுகை கட்ட விரலை அப்படியே முன்னுக்கு எடுத்து அந்த வலதுகை கட்ட விரலை அசைந்து வந்து வலப்பக்கமா போறது பக்கம் மட்டும் வெளியிட்ட விழிகளில் நுனியிட்ட விரல் நுனிய பார்க்கிற மாதிரி ஒரு 3 தொடக்கம் 5 எண்ணிக்கை பார்வை மட்டும் விரலை விரல்ல வச்சு மெதுவா செய்து பாருங்க. சிறப்பு. அதே மாதிரி இடதுகை அப்படியே வலப்பக்கம் இடது பக்கம் போகும்போது நல்ல வடிவா ஆறுதலா விரல் நுனிய பார்த்தபடி கைகளை அசைச்சு கொள்ள வேண்டும். அப்படியே வலதுகை பெருவிரல் மேல கீழே விரல் நுனிய பார்த்தபடி நல்லா மேல போயிட்டு கீழே மூச்சிலையும் கவனம் செலுத்தினபடி இருக்கணும். நிமிர்ந்து இருக்க வேண்டும். சிறப்பு. அப்படியே மூக்கு நுனி மேல முன்னுக்கு கொண்டு வந்து கிட்டவா நாங்க கொண்டு வந்து விரலை கொண்டு வந்து கிட்ட கொண்டு வந்து போறோம். இது உங்களுக்கு தெரியும். ஆறுதலா மெதுவா செய்யலாம். சரி, கண்களை மெதுவா மூடி நோகடிக்காம இது கண் பயிற்சியா இருக்கும். கூடிய நேரம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த பயிற்சி இந்த நேரம் தான்ன்றது இல்லை, நிறைவா செய்து கொள்ளலாம். வெப்ப கண்கள் நோ கொடுக்குறோமோ நோ கொடுத்துட்டோமோ விழிகள் கொஞ்சம் இதா இருக்குதுன்ற நேரம் எல்லாம் இதில் நீங்க செய்து கொள்ளலாம். நன்றி. இப்ப மூச்சு பயிற்சி எப்பவும் போல ஆரம்பத்துல மெதுவான பயிற்சி, பின்பு ஒரு மூக்கு துவாரத்தால உள்ள பயிற்சி, பின்பு நாடி சுத்திய கொண்டு வருவோம். முதல்ல கைகளை மடியில வச்சுட்டு நல்ல வடிவ ஆறுதலான முள் மூச்சு எடுத்துட்டு வாயால வெளியில அப்பாடா அப்படி செய்வோம்ல. அது மாதிரி நல்லா நிமிர்ந்திருக்கிறோம். சிரிச்சபடி இருக்கிறோம். நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறோம். அப்படி 5 எண்ணிக்கை செய்வோம். சிறப்பு. இப்ப கைகளை நல்லா பொத்தி பிடிச்சு கொண்டு மேல் நோக்கி இழுத்துட்டு வெளியில தள்ளி வர்றோம். ஒரு 5 எண்ணிக்கை. மேல கைகள் வலிக்க மூச்சு எடுக்கிறோம். கீழே மூச்சை வெளியில தான். வேகமான மூச்சு வெளியேற்றலா இருக்கும். சிறப்பு. இப்போ இடது கை மடியில வையுமோ அல்லது சின்முத்திரை பிடிச்சு முழங்காலுக்கு மேல வைக்கலாம். வலது கையில நாசிகா முத்திரை சுண்டு விரல் நடுவிரலை உள்ளுக்கு வச்சு கட்ட விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தி ஒவ்வொரு இடது மூக்குத்துவாரத்தால மட்டும் எடுத்து அதே மூக்குத்துவாரத்தால வரும். ஒரு 5 எண்ணிக்கை. வலது பக்க மூக்குத்துவாரம் அடைபட்டிருக்கு. நிமிர்ந்தும் இருப்பீங்க. கண்களும் மூடி இருப்பீங்க. சுவாசத்துல கவனம் இருக்கும்.
நல்ல வடிவா உள்மூச்சிலையும் கவனம் இருக்கணும், விடைக்குள்ளேயும் கவனம். நீங்க இடது பக்கம் மட்டும். சரி, அதே மாதிரி இப்போ இடது பக்கத்தை மோதிர விரலால பொத்தி கொண்டு கட்டை விரலை நீக்கி வலது பக்கத்தால மட்டும் உள்ளுக்கு எடுத்து வெளியில விடுறது. நினைந்திருக்கணும். இப்ப வலது மூக்கால எடுத்து இடது மூக்கால வர்றது, இடது மூக்கு துவாரத்தால எடுத்து வலது மூக்கு துவாரத்தால் விடும்போது மாறி மாறி நீங்க பொத்திக்க அடைத்துக் கொள்ள வரும் மூக்கு துவாரங்கள். ரெடி? நிமிர்ந்திருக்கணும், சிரிச்சபடி இருக்கணும், கழுத்தை வளைக்க கூடாது. நிறைவு செய்யும் போதும் நாங்க கைகளை மடியில வச்சு உள்மூச்சு மூக்காலையே எடுத்து மூக்காலையே விட்டுக்கணும். பிராமரி பிரணாயாமத்தையும் செய்து நாங்க நிறைவுக்கு செய்யலாம். பிராமரி பிரணாயாம், கட்ட விரல் கண்களுக்கு மேல, சுண்டு விரல் மடல்களுக்கு மேலேயா கண்களுக்கு மேல. நன்றி. மூக்கு துவாரங்களுக்கு மேல நடு விரல்கள் மூக்கு அடைத்த மாதிரி, மோதிர விரல்கள் மீசை வளரும் பகுதி அந்த உதட்டுக்கு மேல, உதட்டுக்கு கீழே கிண்ணி விரல் சின்ன விரல் என்று சொல்லப்படுற அந்த சின்ன விரல். நிமிந்திருக்கிறோம், கண்களை மூடுறோம், காது மடல சாதுவா மெதுவா அமர்த்தி கொண்டு உள்ளுக்கு மூச்சு எடுத்துட்டு மூச்சை விடும்போது அந்த சத்தம் நீளமா முழுக்க உள்ளுக்க இருக்கிற மூச்சு எல்லாம் போற மாதிரி வெளியில விடும் வரையும் அந்த கேட்கும். கண்ணை திறக்கக்கூடாது, மூக்கையும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சு கொண்டு கொஞ்சமா மெதுவா காது மடல்களை மூடிக்கொண்டு செய்யுது. 2 நிமிடங்கள் மட்டும். மூச்சு விடைக்கதான் அந்த செய்ய வேண்டும். கட்ட விரல்களால அந்த காது துவாரத்தை அடைச்சு கொண்டு கொஞ்சம் மெதுவா உங்களுக்கு பயிற்சிகள் எடுக்கும் போது அந்த அதிர்வுகள் வெறும் கொஞ்சம் அழுத்தி இந்த காதோட்டை நல்ல சத்தம் கேட்காத வெளிச்சத்தம் கேட்காதபடி அழுத்தி பிடியுங்க. கொஞ்சம் 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 பயிற்சியில வேற வேற செய்வீங்க. மூக்கிலேயும் மூக்குத்துவாரம் மெதுவான சுவாசம் வெளியில போற மாதிரி சத்தமும் கேட்கும் போது உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் உங்களை வித்தியாசமா அதை உணர்வீங்க, அதை பயன்பெறுவீர்கள் கேட்டு இப்ப உடலோட பேசுற நேரா நிமிர்ந்திருந்து கண்களை மூடி ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்து விட்டபடி எங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நினைவில கொண்டு நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும், எல்லா நல்ல வார்த்தைகளையும் நினைச்சு கொள்ளுங்க. நான் நல்ல கெட்டிக்காரன், நல்ல கெட்டிக்காரி, ஒவ்வொரு நாள் காலையும் எனக்கானது, எனக்கான விடியல், என்னால முடிஞ்ச பயிற்சியை நான் கொஞ்சம் காலமா தொடர்ச்சியா செய்திடுவாரன், எனக்கு உகந்த பயிற்சியில மட்டும்தான் செய்யறேன், நோகடிக்காம செய்யற நிச்சயம் எனக்கு பயனளிக்கும் என்று நினைச்சு என்னுடைய உடல் உறுப்புகள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அத்தனையும் நல்ல சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்குது. நான் நல்ல கெட்டிக்காரன் என்று எல்லா நல்ல சொற்களோடு எல்லாம் எடுத்து உங்களோட பேசிக்கொள்ளமோ, ஒன்றும் வெளியில தெரிய போறதில்லை. உங்களை தட்டி விடுமோ. குதிக்கால், குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, முழங்காலுக்கு பின்பக்கமாக உள்ள பகுதிகள், பின்பக்கமான தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முதுகு, முதுகுல உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நினைத்து அப்படியே கழுத்து பகுதி, புஜங்கள், முழங்கைகள், முழங்கைகளுக்கு கைகள், விரல்கள், நகங்கள், உள்ளங்கைகள், மணிக்கட்டுகள்,
அப்படியே இந்த முழங்கைகளுக்கு வந்து புஜங்களுக்கு வந்து பின்பிறவி பக்கமாக தலைப்பகுதி, தலையில் உள்ள அத்தனை முடி, இதனுடைய ஒவ்வொரு வேர்க்கால்கள், தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், அதனுடைய நெற்றி, உச்சி, புருவங்கள், கண்கள், செவிகள், எங்களுடைய வாய், மூக்கு துவாரங்கள், பற்கள், நாக்கு, உள்நாக்கு, எங்களுடைய கன்னங்கள், நாடி, எல்லாவற்றையும் முதல்கள் எல்லாவற்றையும் இணைத்து கழுத்து பக்கமாக, நெஞ்சு பக்கமாக, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உறுப்புகள், வயிற்று பகுதியில உள்ள அத்தனை உறுப்புகள் ஒவ்வொன்றாய் நினைத்து அடி வயிற்று பகுதி, முன் தொடைப்பகுதி, முழங்கால்கள், 2 கால்கள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, முன்கணக்கால் பகுதி, முழுமையான பாதம், ஒவ்வொரு பாதத்துல உள்ள அத்தனை ஒவ்வொரு விரல்கள், சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொரு விரலாக நினைத்து என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமாயும் சுறுசுறுப்பாயும் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துலையும் ஒரு நோவோ வலியோ ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்தாலும் தேகமே தீற்றும். என்னால உகந்த பயிற்சியை நான் செய்து அதை என்னால போக வைக்க முடியும். நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். அப்படி அதையும் தாண்டி இருந்தால் என்னை விட்டு போயிடணும் என்று பெருவிரல ஆட்டி அதை வெளியேற்றி விட்டார். 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து உள்ளங்கைகளை புரண்டு கண்களுக்கு மேல விட்டு 2வது தடவையாக பற்றி நிறைவாக கண்களுக்கு மேல வச்சு கைகளை கண்களுக்கு கீழே எடுக்கும் போது விரல்களின் ஊடாக உங்களுடைய பார்வையை செலுத்தி 2 கைகளையும் பார்த்து கவலை செய்து கொள்ளலாம். ஓடி வந்து இணைந்திருந்த அத்தனை பாம்புபோற உச்சங்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் பாம்பகத்தளத்திற்கும் மணிமோகன் அவர்களுக்கு நன்றி கூறி எப்பவும் போல ஒன்றுதான் சொல்ல வேணும்னா, இன்றைய நாள் பொழுதுல நீங்க ஒரு 10 நிமிஷம் இருந்து நீங்க இந்த பயிற்சியை செய்ய முயற்சி செய்யுமோ அல்லது கலையில இருந்தாலும் சின்ன பயிற்சியை செய்யுமோன்னு கேட்டு உற்சாகம் தந்து தொடரும் உறவுகளுக்கு நன்றி கூறி பயிற்சியை விட்டுறாதவங்க கேட்டு அன்பான வணக்கம் கூறி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மணிப்பூர் சகோதரி வாணி மோகன், இந்த ஜோவா பற்றி ஒரு 10 நிமிஷம் தருவீங்களா? ஒரு சாட்சியம் சொல்லணும். சுவிட்சர்லாந்து ஃப்ரெண்ட் இருக்கு, படித்தவர், சொல்ல முடியுமா? என்ன செய்ய போறீங்க? ஒரு சாட்சியம் சொல்லணும். ஜோவா செய்யறதால அவர் நாளைக்கு சொல்லுங்க. என்னடா இப்ப நேரம் 15 நிமிஷம் பிந்திட்டது. நாளைக்கு சொல்லுங்க. நாளைக்கு சொல்லுங்க. ஓகேயா? நன்றி, நன்றி. சரி, நாளைக்கு சொல்லுங்க. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம் தர்ஷினிக்கும் வாழ்த்துக்கள். நானும் பார்த்து கொண்டிருந்தேன். குசினிக்கு ஒரு அலுவலாக இருந்தேன். ஓடிக்கொண்டு இவர் கதைச்சு கொண்டு கேட்க சொன்னேன். நான் கதை கேள, நீ ரேடியோ கேளுண்டு, அது நாங்கள் ஜோகா நடக்குதுண்டு கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்தேன். உனக்கு வாழ்த்துக்கள். நன்றி, 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 வணக்கம். வருகின்றது யோகாசனம். ஆசிரியர் தர்ஜி சண்முகநாதன் அவர்கள் இணைந்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வஜிதாவிடம் மன்னிப்பு வேண்டிக் கொள்கின்றோம். 15 நிமிடங்கள் விழுங்கி விட்டு. நன்றி, வணக்கம்.